வர்ஷினியோட வயித்துல விளையாடுறது என்னோட குழந்தைதான். இவர் என்னடி சொல்றாரு? உன் வயித்துல வளர்ற குழந்தை இவரோடதா? சித்தி, ஐயோ கடவுளே! ஏப்பா, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல? அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? சித்தி, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காரியத்தை உங்களால எப்படி செய்ய முடிஞ்சது? அத்தை அத்தை கோச்சிக்காதீங்க. ஆரம்பத்துல இருந்தே வர்ஷினியும் ராகவும் தான் ஒருத்தர் விரும்பினாங்க. ஸ்ரீஜா ராகவ் லைஃப்குள்ள எப்படி வந்தானு உங்களுக்கே தெரியும்ல. ஐயோ, எனக்கு தெரிஞ்சு கேட்ட பிரயோஜனம். நீங்க எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கையை என்ன பண்ணி வச்சு தொலைச்சிருக்கீங்க? சித்தி சித்தி சித்தி, கோபப்படாதீங்க சித்தி. நடந்ததுல வர்ஷினி ராகவ் தப்பு எதுவும் இல்ல. நான் என்ன நடந்ததுன்னு பொறுமையா தெளிவா சொல்றேன். வேண்டாம், யாரும் எதுவும் எனக்கு சொல்ல வேணாம். சரி தப்பு கேட்டா மட்டும் வர்ஷினி வயித்துல வளர்ற குழந்தை இல்லன்னு ஆயிடுமா? சொல்லு, இல்லன்னு ஆயிடுமா? அக்காவும் தங்கையுமா கூடி கூடி பேசும்போதே நான் சந்தேகப்பட்டேன். ஐயோ, என் தலையில இப்படி ஒரு இடியை இறக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வர்ஷினி, வா என் கூட, வா என் கூட. கூட்டிட்டு போறேன். பேசாத. இனி நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேட்டா போதும். வா, இந்த வீட்டோட பெரிய மனுஷங்கிட்ட போய் இந்த விஷயத்துக்கு ஒரு நியாயம் கேட்போம். அத்தை வேண்டாம், ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். அத்தை ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சித்தி சித்தி ப்ளீஸ் சித்தி, அத்தை கிட்ட சொல்ல வேண்டாம் சித்தி. இப்ப சொல்லாம வேற எப்ப சொல்ல சொல்ற? சொல்லு, எப்ப சொல்ல சொல்ற? எனக்கு புரிஞ்சிருச்சு. வர்ஷினி கர்ப்பமா இருக்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா அவ அந்த வீட்டுக்கு வந்துருவா. உனக்கு அந்த வீட்டுல கிடைக்கிற மரியாதை எல்லாம் கிடைக்காம போயிடும். அதுக்காக தானே அவளை இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம தடுத்துட்டு இருக்க. அத்தை எதுவும் சொல்லாதீங்க அத்தை. அவன் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல அத்தை. ஆமாமா, அக்காவை எதுவும் சொல்லாத. என்னால அக்காக்கு தான் நிறைய கஷ்டம். பெத்த பாரு. ப்ளீஸ் தயவு செஞ்சு வர்ஷினி அடிக்காதீங்க. வர்ஷினி ரொம்ப பாவம் அத்தை. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? இந்த சுமையை நான் எப்படி இறக்கி வைப்பேன்? இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சதுன்னா என் குடும்பத்துக்கு என்ன நினைப்பாங்க? ஐயோ வர்ஷினி, இப்பவாவது நான் சொல்றத கேளுமா? சரி வா, நாம போய் சம்மந்திக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லலாம். ஐயோ அத்தை, உங்க நிலைமை பெயரும் எனக்கு புரியுது. ஆனா சொன்னா கேளுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க கண்டிப்பா ஸ்ரீஜாவை எங்க வீட்டை விட்டு விரட்டிடுவோம். வர்ஷினியை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோம். ப்ளீஸ் அத்தை, அது வரைக்கும் இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிய வேணாம் அத்தை.